ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ் தூய்மை ஊழியர்கள் வந்து தவிக்கிறாங்க. அவங்க கேட்குறது இந்த ப்ரைவேட்டைசேஷன் சம்மந்தம் சின்ன விஷயம்தான். அவங்களுக்கு முதல்ல க்ளவுஸ் கொடுங்களேன். அவங்க அல்றது அவங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நைட்டு ப்ளூ அண்ட் ப்ளூ போட்டு அந்த அம்மாக்கள்லாம் வந்து அவங்க கையால் அள்ளுறாங்க குப்பையை. நம்ம வந்து பட்டாசுலாம் வெடிக்கணும் தீபாவளி அன்னைக்கு. ஆனால் யார் அள்ளுறது அந்த தெருவில்? அந்த ஊழியர்கள் தான். முதல்ல அவங்களுக்கு க்ளவுஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அடிப்படை வசதிகளே இல்லாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. அது நான் நடந்தா சூப்பர். முடியாத ஒரு மனிதர், மறக்க முடியாத ஒரு நடிகர், மறக்க முடியாத ஒரு அரசியல்வாதி, எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா எந்த துறைக்கு போனாலும் அவர் வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காரு. இப்போ நீங்க பாக்குறது, இப்போ எல்லாரும் நாங்க சாப்பிட்றது வந்து 2025 எல்லா யூனிட்டு சரிசமமா சாப்பிடுறது. ஆனா இதே வந்து திருமூர்த்தின்ற ஒரு திரைப்படம் நீங்க டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, அண்ணன் அப்பவே வந்து தொடங்கின ஒரு விஷயம். கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் வந்து எல்லாருக்கும் சரிசமமான சாப்பாடு. அவர் என்ன சாப்பிட்றாரோ அதான் கடைசி லைட் ஆஃபீஸர் வரைக்கும் அந்த சாப்பாடு போய் சேரணும். அதில் ரொம்ப கவனம் செலுத்துவார். அதே மாதிரி அவர் அண்ணனோட உட்காந்து நடிகர் சங்கத்தில் நின்று ஜெயிச்சதுக்கப்புறம், அண்ணன் உங்களுக்கே தெரியும் நடிகர் சங்கம் எப்படி கட்டி காப்பாற்றினாருன்றது. ஒரு கட்டடம் அது அவரோட கனவு கண்டிப்பாக நினைவாகும். கண்டிப்பாக வந்து நிறைவேறும். இன்னும் 2 மாத காலகட்டத்தில் வந்து அது முடிவடையும். அண்ணனுக்கு டெஃபினட்டாக எங்கிட்டையாவது பார்க்கும்போது அவருக்கு திருப்தியாக இருக்கும். அவங்க குடும்பத்துக்கும் நான் வந்து இன்னைக்கு அவங்களோட ஞாபகமாக நான் வந்து எல்லாருக்கும் சரிசம சாப்பாடு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு புது அரசியல்வாதி களத்தில் இறங்கும்போது எல்லாரும் வாழ்த்தணும். ஏன்னா அரசியல்ன்றது அதான் நான் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் தான். அது துறை கிடையாது. அது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ், சமூக சேவை பண்ணுறதுக்கு இன்னொரு கட்சி வருது. ஸோ கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 26 தேர்தலையாவது நிறைய விஷயங்கள் இன்னும் செய்யாமல் இருக்குது. அதெல்லாம் மேனிஃபெஸ்டோவில் வச்சு செஞ்சாங்கன்னா, அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அது வந்து செயல்பாட்டில் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வாக்காளராக நான் சொல்கிறேன், விஷாலா சொல்ல வாக்காளராக. இல்லை அரசியல் நான் தான் சொல்றேன், எப்பவோ வந்தாச்சுங்க. நல்லது பண்றது தான் அரசியல்னா நான் எப்பயோ ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் நல்லது பண்றது தான் இது. அதான் சொல்றேனே, நிறைய கொடிகள் பார்க்கும்போது இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு.